யோனாவை தூக்கி கடலுக்குள்ள போட்ட உடனே யோனாவுக்கு ஜெபிக்கணும்னு தோணுச்சா? கப்பலுக்குள்ளே இருக்கும்போது அத்தனை பேரும் அவங்க கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க, அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த மனுஷனை பார்த்து, எப்பா நாங்க இத்தனை பேரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமே, நாங்க மூழ்க போறோம்ன்றதுக்காக பயப்பட்டு எங்க கடவுளை கூப்பிடுறோமே, நீ என்ன பண்றேன்னு கேட்டா அவன் என்ன பண்ணிட்டான்? யோனா என்ன பண்ணிட்டான்? கப்பலின் அடித்தட்டத்தில் போய் தூங்கித்தான் இருந்தார். அவருக்கு என்ன இல்லை, அவருக்கு எந்த ஆசையுமே இல்லை, வாழக்கூடிய ஆசை இல்லை, விருப்பம் இல்லை, நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஆனா இப்போ அவங்க கூட இருக்கிற வரைக்கும் யோனா ஜெபம் பண்ணல. ஆனா இப்போ தூக்கி கடல்ல போட்ட உடனே செத்துடலான்னு நினைச்சவரை ஒரு மீன் என்ன பண்ணிருச்சுன்னா முழுங்கிருச்சு. ஆனா இப்போ மீனுடைய வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வராத ஜெபம் சொல்லுங்க. இப்ப ஜெபம் வருதா? யோனா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரா? மீனுக்கு வயிற்றுக்குள்ள போய் ஒழுங்கா அங்க முழங்கால் படியிட இடம் தான் இருந்துச்சு. முழங்கால் படிட்டு கடற்பாசி என் தலையில சுத்துது, என்னை மன்னிச்சிருங்க, நான் இனி ஒழுங்கா வாழ்றேன் அப்படின்னு நினைச்சு அந்த ஜெபம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில யோனாக்களை நம்ம கடல்ல தூக்கி போடாம மீனும் முழுங்காது, அவங்க ஜெபமும் பண்ண மாட்டாங்க. அந்த யோனாவை நம்முடைய கப்பல்ல வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க ஒவ்வொரு பொருளா தூக்கி எங்க போட வேண்டியதான்? ஆமா, ஒவ்வொரு பொருளா தூக்கி கடல்ல போட வேண்டியதான். நீங்க சம்பாதிச்சது, கணவன் சம்பாதிச்சது, ஏற்கனவே வந்தது, அந்த சொத்தை வித்தது, எல்லாத்தையும் எங்க போட வேண்டியதான்? ஒன்னொன்னா கடல்ல போட வேண்டியதான். ஆனா அந்த கடல்ல போட்டாலும் அந்த கடல் தன்னுடைய மும்முரத்தை விட்டு என்ன பண்ணாது? அடங்காது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஞானம் வேணும். எந்த ஞானம் வேணும்னா, நம்ம யாருக்கு என்ன செய்யறோம், நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்றோம், நம்ம யாரை தூக்கி விடுகிறதுக்கு நினைக்கிறோம், நம்ம யாருக்காக அழுறோம், நம்ம யாருக்காக உதவி செய்கிறோம், இந்த ஞானம் ரொம்ப அவசியமான ஒன்று. அப்போ நம்ம சில காரியத்தை நம்ம விட்டுதான் ஆகணும். நம்ம கையில அது இல்லை, நம்ம கையில இல்லை. கர்த்தர் அதை கிருபையாய் பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கார். நம்மளால அந்த காரியத்தை செய்யவே முடியாது.